பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்று காலையில நீங்க திமுக அமைச்சருடன் சென்று சாமி வழிபாடு நடத்த நிலையில திமுகவில் இணைய போவதா சமூக வலைதளங்கள்ல விவாதம் எழுந்துச்சு. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்க விளக்கம் என்ன இப்ப பதிவு செய்யலாம்? ஆஞ்சநேயர் கோயில் வருஷ கணக்காக பூட்டி கிடந்தது. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு அந்த கோயில் திறக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதற்காக ஒரு கமிட்டி அமைச்சு அனைத்து கமிட்டியினுடைய கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அதன்படி அமைச்சர் இந்த கோயிலில் பிரச்சனையாக இருக்குதுன்னு அவரே நேரடியாக பேசி இன்னைக்கு அதெல்லாம் பூஜை பண்ணி இனிமேல் யாரும் இது பண்ண வேண்டாம், இதில் அரசியலே வேண்டாம், கோயில் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது உள்ளூர் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில், அதனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுனால நாங்களும் போக வேண்டியது. இதில் அரசியல் எதுவுமே இல்லை. இது தேவையில்லாமல் என்னை பற்றி தொடர்ந்து திமுகவுக்கு போகிறாங்க. உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது இதே மாதிரி ஒரு செய்தியை போட்டாங்க. யாரோ அது ஆகாதவங்க இதை செய்கிறாங்க. நான் தலைவராலும் அம்மானாலும் அண்ணன் எடப்பாடியால் வளர்க்கப்பட்டவன். எந்த சூழ்நிலையிலும் நான் அதிமுக விட்டு செல்ல மாட்டேன். என் உயிர் உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்போ நீங்க திமுக இணைய போவதா சமூக வலைதளங்கள்ல பரவன செய்தி வதந்தி அதாங்க, அது யாரோ தேவையில்லாத பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனைனா அது எல்லாரும் கட்சியும் சேர்ந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? கோயிலில் ஒரு பூட்டி கிடக்குது ஆஞ்சநேயர் கோயில். சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புனா அதுக்காக வேண்டி அவங்க எல்லா கட்சியும் வர சொல்லி வச்சு பேசி நீ கோயில் திறந்துருக்குறாங்க. கோயில் திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கும் திமுகவுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு பப்ளிக்கில் ஒரு பிரச்சனைனா அந்த கோயிலில் போய் பிரச்சனை தீர்த்து விடக்கூடாதா? அப்போ அதுக்கு ஆகாதவங்க யாரோ என்னவோ போடுறாங்க. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் தலைவரால் இருக்கப்பட்டவன், அம்மாவால் வளர்க்கப்பட்டவன், அண்ணன் எடப்பாடியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆகையால் நான் இருக்கின்ற வரை அதிமுகவில் தான் இறுதி மூச்சுள்ள வரை நான் ஏற்கனவே இதை நான் மருத்துவமனையில் இருக்கும்போதே சொல்லிவிட்டேன். இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். இது தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைமையிலும் சொல்லியிருக்கின்றேன். காவல்துறையிலும் புகார் கொடுக்க போகின்றேன். சரி, யாரோ ஆகாத சிலர் இது போன்ற வதந்திகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களை பத்தி எதிர்கட்சியா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். என்னுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக எதிர்கட்சிகளாக கூட இந்த சரியை செய்யலாம். அப்போ இது வதந்தி எதற்காக அமைச்சர் முத்துசாமியுடன் சென்று சாமி தரிசனம்? அதானுங்க, நல்லா தெளிவா சொன்னேன். எங்க ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வருஷ கணக்காக பூட்டி கிடந்தது. சட்டமன்றத்தில் கேள்வி அளிப்பின் அடிப்படையில் ஒரு சமாதான கமிட்டி போட்டு அந்த கோயில் திறப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டமும் இன்று நடைபெற்றது. அனைத்து கட்சிகளையும் வர சொல்லியிருந்தார். அவரே நேரடியாக இந்த கோயில் புறநணிக்கப்பட்டது எப்படி பண்ண வேண்டும், என்ன வேண்டும் அதிகாரிகளோடு அனைத்து பேரும் உள்ளூரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வைத்து நீங்கள் செய்ய வேண்டும், இதில் அரசியல் கலப்படம் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அதற்காக ஒரு கோயிலுக்கு, அதுவும் ஒரு கோயில் மக்கள் விரும்புகிற அந்த கோயிலை திறந்து வைப்பதில்லை. நாங்கள் சென்றதில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேன். அதுக்காக தேவையில்லாமல் என்னை இப்படி போட்டு தினந்தோறும் சமூக வலையத்தில் போட்டு 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 பண்ணுறாங்கன்னா இது யாரோ வேணும்னு பண்ணுறது தானே.